டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேல் மீது ஈரானுடைய தாக்குதல், 175 இஸ்ரேலியர்கள் படுகாயம். ஆச்சரியம், இஸ்ரேலினுடைய ஜான் டொம் என்று கூறப்படுகின்ற ஏவுகணை எதிர்ப்பு கட்டமைப்பு பீரங்கி செயலிழந்து போக ஈரானுடைய அதிநவீன தாக்குதல். டிமோனா, அர்ரிப் ஆகிய 2 நகரங்களில் 2 ஏவுகணைகள் விழுந்திருக்கின்றன. கட்டிடங்கள் இடிந்து தகர்ந்து பெரும் பாதாள குழி ஏற்பட்டு பலர் மிக மோசமான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இறந்தவர்களுடைய எண்ணிக்கை இல்லை, ஆனால் இறப்பு தருகின்ற பெரும் தாக்குதலாக இது இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய அணுசக்தி நிலையத்தை குறிவைத்து ஈரான் தாக்கியதனுடைய விளைவுகளினுடைய பிரதிபலிப்பாக இது இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 48 மணி நேர அவகாசம் கொடுக்க இஸ்ரேல் மீது நடந்திருக்கின்ற இந்த தாக்குதல் மிக மோசமான தாக்குதலாக இருக்கின்றது. 22 தினங்களாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போரில் இது போன்ற ஒரு பின்னடைவை இஸ்ரேல் சந்தித்தது இல்லை. இது போல ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் லெபனான் இஸ்ரேல் எல்லை பகுதியில் இஸ்ரேலியர் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார். 2 கார்கள் மோசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த தாக்குதல்களுக்கு தாங்களே பொறுப்பு என்று அவர்கள் உரிமை கோரி இருக்கின்றார்கள். இந்த தாக்குதல்கள் நடைபெற்றவுடன் பழைய முறையிலாக இருந்தால் இஸ்ரேல் உடனடியாக அலை அலையான தாக்குதல்களை வீராப்பாக நடத்துவது உண்டு. ஆனால் இந்த தாக்குதலை உறுதி செய்து இஸ்ரேல் அமைதியாக இருக்கின்றது. மேலும் பல அலை வடிவங்களில் ஈரானுடைய தாக்குதல்கள் வரலாம் என்கின்ற அச்சம் நிலவி கொண்டிருக்கின்றது. அமெரிக்க அதிபரை பொறுத்த வரையில் ஈரானுடைய வான்பரப்பு கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்று கூறியதெல்லாம் இப்பொழுது பகல் கனவாக போன நிலையாக காணப்படுகின்றது. சவுதி அரேபியா, அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன் ஆகிய நாடுகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் மோசமாக இருக்கின்றன. பஹ்ரைனில் மட்டும் 145 ஏவுகணைகள், 246 ட்ரோன்கள் தாக்குதலை நடத்தி இருக்கின்றன. இதுவரையும் ஹிஸ்புல்லாவை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து லெபனானில் பேரழிவுகளை ஏற்படுத்தலாம் என்கின்ற இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் கூட வெற்றி பெறாத நிலையில் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து வரும் 48 மணி நேரங்கள் திகிலாடி கொண்டிருக்க இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கூறுகின்ற பொழுது, இப்படி ஒரு கருத்தை ஏன் டொனால்ட் ட்ரம்ப் கூற வேண்டும்? முதலாவதாக, அமெரிக்கா மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்கின்றது. 48 மணி நேரம் என்பது அமெரிக்காவினுடைய இன்றைய நிலையானது. உள்நாட்டில் மக்கள் பெரும் குழப்ப நிலையை அடைந்திருக்கின்றார்கள். போரை முடிக்க வேண்டியதாக இருக்கின்றது. வெளிநாட்டிலும் அமெரிக்க அதிபருக்கு வெற்றி வாய்ப்புகள் பெரிய அளவில் வரவில்லை. எனவேதான் அவரால் தாங்க முடியாத நிலை வந்து இந்த வலியில் இருந்து அவர் தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு 48 மணி நேரங்கள் என்று கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்ப் எரிபொருள் விலை காரணமாக மிக பெரும் சிக்கலில் மாட்டுப்பட்டிருக்கின்றார். அதை அவரால் தடுக்க முடியாமல் இருக்கின்றது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் விரைவான ஒரு தாக்குதலும் வெற்றி பிரகடனத்தையும் அறிவிப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபடலாம். அவர் வெற்றி பிரகடனத்தை அறிவித்தாலும் ஈரான் நின்றுவிடும் என்று கூறிவிட முடியாது. அதே நேரத்தில் ஈரான் தொடர்ந்து அமெரிக்க அதிபரனுடைய ராஜதந்திரத்திற்கு எதிராக தன்னுடைய காய்களை சிறப்பாக நகர்த்தி வருகின்றது. ஈரானினுடைய முக்கிய பிரதிநிதிகள் சற்று முன்னர் ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்காக எதற்காக கப்பல்களை தேவையில்லாமல் அனுப்புகின்றீர்கள்? எங்களுடைய எதிரிகள் யார்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான். இந்த 2 நாட்டு கப்பல்களும் ஹோர்முஸ் நீரிணையால் போக முடியாது. மற்ற நாடுகளினுடைய கப்பல்கள் போக முடியும். அவர்களுக்கு எமக்கும் பகை எதுவும் கிடையாது. எனவே அவர்களுடன் புதிய பேச்சுவார்த்தையை நடத்தலாம் என்று கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணத்தினால் ஈரானுக்கு எதிராக புதியதொரு அணியை திரட்ட முடியாத ஒரு சூழ்நிலையையும் பெருவிரலை வெட்டிய ஒரு வேலையையும் ஈரானுடைய ராஜதந்திரம் செய்திருக்கின்றது. எங்களுடைய கப்பல் ஹோர்முஸ் நீரிணையால் செல்லுமாக இருந்தால் நாங்கள் எதற்காக போர் புரிய வேண்டும்? அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாங்கள் நினைத்தபடி தனியாவர்த்தன போரை ஆரம்பித்தவர்கள். அவர்கள் அதனால் வரும் விளைவுகளை சந்திக்கட்டும். நேற்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்ற பொழுது, ஹோர்முஸ் நீரிணை பற்றி நமக்கு எந்த கவலையும் கிடையாது. அதன் வழியால் பயணிக்கின்ற கப்பல்களை கொண்ட நாடுகள் அது பற்றி பேசலாம் என்று கூறியிருந்தார். இப்பொழுது அதே நாடுகள் அதே கருத்தை டொனால்ட் ட்ரம்பிற்கு கூறப்போகின்றன. எங்களுடைய கப்பல்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆகவே நாங்கள் உங்களுடன் பாதுகாப்பிற்கும் இந்த போருக்கும் வர வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகின்ற பொழுது ஈரானுடைய காய் நகர்த்தல்கள் சதுரங்க பலகையில் சிறப்பாக இருப்பதன் அடையாளமாகவும் அது இருக்கின்றது. இனி இந்த எரிபொருள் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் ஏப்ரல் மாதம் உலகம் கொரோனா காலத்தை விட மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போகின்றது என்று புதிய செய்தி வெளியாகி இருக்கின்றது. அது என்ன?
சுவிட்சர்லாந்தினுடைய பெரிய வங்கியாகிய யூபிஎஸ் வங்கியினுடைய தலைமை திட்ட நிபுணர் ஜியோவென்னி ஸ்டெலனோவா அளித்திருக்கின்ற பேட்டி மிக ஆபத்தானதாக இருக்கின்றது. தற்போதைய நிலையில் போரை நிறுத்தி எரிபொருள் பிரச்சனையை தீர்க்காவிட்டால் ஏப்ரல் மாதம் உலகம் அதை தாங்க முடியாத நிலைக்கு வந்து நிற்கப் போகின்றது. எப்படி கொரோனா காலத்தில் ஊர் அடங்கியதோ அதுபோல எரிபொருள் இல்லாமல் அனைத்தும் அடங்கி போகக்கூடிய அபாய நிலை இருக்கின்றது. மார்ச் மாதம் இதை தீர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். உலகளாவிய எண்ணெய் ஏற்றுமதி நிலை நாம் நினைப்பதை போல் அல்ல, படுமோசமான ஒரு நிலையில் இருக்கின்றது. அதனுடைய ஆபத்தான தீவிர தன்மையை உலகம் உணர்ந்ததாக தெரியவில்லை என்று கவலை தோய்ந்த முகத்துடன் பேட்டி அளித்திருக்கின்றார். இதுவும் கடந்துவிடும் என தயவு செய்து நினைக்க வேண்டாம். இது குறைந்த பாதிப்புகளுடன் தப்பி பிழைக்கின்ற ஒன்று அல்ல. இன்று இப்பொழுது இந்த கணம் யுத்தத்தை நிறுத்தினாலும் பல மாதங்கள் ஆகும் இதிலிருந்து மீண்டு வர என்று அவர் கூறுகின்றார். ஐரோப்பாவை பொறுத்த வரையில் சராசரியாக ஒரு மனிதன் 4.5 லிட்டர் எரிபொருளை ஒரு நாளைக்கு பயன்படுத்துகின்றான். ஆனால் சீனாவை எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதன் பாவனை 1.5 லிட்டராக இருக்கின்றது. இந்தியாவில் அதைவிட குறைவாக இருக்கின்றது. ஆகவே ஐரோப்பாவினுடைய எரிபொருள் பாவனை அதிகமாக இருக்கின்றது. இதை கூடுதல் கவனத்தில் எடுக்க வேண்டியதாக இருக்கின்றது. ஐரோப்பாவினுடைய எரிபொருள் பாவனையில் தினமும் 10 வீதத்தை குறைக்க வேண்டும். அதாவது 15 மில்லியன் பீப்பாய்கள் பாவனையை அன்றாடம் குறைக்க வேண்டும். இல்லையேல் இதை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியாது. விளைவு கொரோனா காலத்து கடையடைப்புகள் வரும். நாம் கொரோனா போல மோசமான ஒரு நிலையை காணப்போகின்றோம் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் போரை நிறுத்துவதற்கு விரும்புகின்றார். ஆனால் அவரினால் அதை நிறுத்த முடியாமல் இருக்கின்றது. நூல் வடிவில் வெளியான எமது உலக செய்தியில் டொனால்ட் ட்ரம்ப் கதறப் போகின்றார். கரடியை அவர் விட்டுவிட்டேன் என்று கூறப் போகின்றார். ஆனால் அவரை கரடி விடப்போவதில்லை என்று முடிவுரையில் எழுதியிருந்தோம். இப்பொழுது அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அடுத்து என்ன? FBI போலீஸ் பிரிவினுடைய முன்னாள் தலைவர் மரணமடைந்திருக்கின்றார். அவர் இறந்தது நல்லது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். இந்த கூத்தாட்டத்தினுடைய அடுத்த கட்டம் என்ன? அடுத்த செய்தியில் காத்திருங்கள். இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.